அண்மைச் செய்தி. யூடியூபர் மாரிதாஸை கைது செய்ய காவல்துறையினரை குவித்தது ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நிறைக்கும் செயல் என அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சி மாறிவிட்டதோ, ஆனால் காட்சிகள் மட்டும் மாறவில்லை என அதிமுக அதிருப்தி தெரிவித்ததை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆட்சி மாறிவிட்டதோ, ஆனால் காட்சிகள் மாறாதது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதற்காக மாரிதாஸ் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுக ஆட்சி மாறிவிட்டதோ, ஆனால் காட்சிகள் மாறாதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறது. பாசிசம் பாயாசம் என்று வாய்க்கிழிய டயலாக் பேசியவர்களின் ஆட்சி செய்யும் இந்த நடவடிக்கை என்ன? பாசிசமா பாயாசமா என அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கவினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கவினா. யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. யூடியூபர் மாரிதாஸ் என்பவர் தமிழக அரசு குறித்தும் முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பற்றியும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து வந்தார். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் கீர்த்தனா தொடர்பாக அவர் வெளியிட்ட தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது என்றும் பலர் புகார் தெரிவித்து வந்த நிலையில் அமைச்சர்கள் ஆதவ் உள்ளிட்டோர் மீதும் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வந்திருந்தார். இந்நிலையில் மதுரையில் உள்ள வீட்டில் இருந்த மாரிதாஸை சென்னை சைபர் கிரைம் போலீசார் இன்று கைது செய்வதற்காக அவர் வீட்டின் முன்பு திரண்டிருந்தார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது, யூடியூபர் திரு மாரிதாஸ் அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் அவரது வீட்டின் முன் குவிந்திருப்பதாக செய்திகள் வருவதாகவும், மேலும் ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெரிக்கும் பாசிச திமுக அரசின், அதாவது ஒரு இடைவெளி விட்டு ஆட்சி மாறிவிட்டதோ, ஆனால் காட்சிகள் மாறவில்லை, திமுக ஆட்சியிலும் அதே போன்ற சூழல் தான் நிலவியது, தற்போது தாவேக ஆட்சியிலும் அதே போன்ற சூழ்நிலை தான் நிலவி வருகிறது என்றும், மேலும் பாசிசம் பாயாசம் என்று வாய்க்கிழிய டயலாக் பேசியவர்களின் ஆட்சி செய்யும் இந்த நடவடிக்கை என்ன? பாசிசமா பாயாசமா என்றும், மேலும் நீங்கள் பிரஸ் மீட் கொடுக்கவும் மாட்டீங்க, செய்தி நிறுவனங்கள் கேள்வி கேட்டால் பிளாக் அவுட் பண்ணுவீங்க என்று பதிவினை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அப்படி என்ன மாரிதாஸ் பேசினார் என்று பார்த்தால், விஜய் ஒரு பொம்மை முதல்வர் என்று கூறியுள்ளார். இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் ஜான் பிரிட்டோ என்பவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மாஸ்டர் மைண்ட் எனவும் அந்த வீடியோவில் மாரிதாஸ் யூடியூபர் வெளியிட்டிருந்தார். அதனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் உறவினர் என்பதனால் மாரிதாஸ் அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் சென்றிருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார். மேலும் மாரிதாஸ் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்றால் நோட்டீஸ் கொடுத்து அழைத்திருக்க வேண்டும். எதற்கு காவலர்களை அவர் வீட்டின் முன் நிறுத்தி கைது செய்ய துடிக்கிறீர்கள் என்று கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். அப்படி என்ன பயம்? அது மட்டுமல்லாமல் மடியில் கனம் இருப்பதால் வழியில் பயம் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் பொய்க்கால் குதிரை அரசின் அராஜக போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என்றும், மேலும் உடனடியாக மாரிதாஸ் அவர்கள் மீதான அராஜக நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என்றும் அவர் எக்ஸல பக்கத்தில் கருத்து ஒன்றினை பதிவிட்டிருக்கிறார்கள். அண்மை தகவலோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி கவினா.